இந்த சனி பகவான் அவர் தான் காலன் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் காலம்னு சொல்கிறோம். அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நான் அவனை தாக்க போகிறேன், நீ நினச்சிட்டு இருக்கியா, நீ இதோட முடிய போகிற, இனிமேல் நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதல்ல அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? இல்லை ராஜா, என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு உளி, நீ ஒரு கல். என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மெளிரப் போகிறாய். உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார், சிற்பமாக மாறப்போகிறார். இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக 1000 ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப்போகிறார். அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்லில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அடி வாங்கணும். அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க கன்னியாகுமரியில், அந்த மாதிரி ஆகிடும்.